சென்னை திருவொற்றியூரில் தொடர் மின்தடையால் பாதிக்கப்பட்ட மக்கள் நள்ளிரவில் மின்வாரிகள் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். வடசென்னை திருவொற்றியூரில் உள்ள எஸ்பி கோயில் தெரு, திருவொற்றியூர் மார்க்கெட், மாணிக்கம் நகர், ஜீவன்லால் நகர், கிராம தெரு, பாரதியார் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு மின்தடை ஏற்பட்டது. நீண்ட நேரம் மின்சாரம் இல்லாத நிலையில் மின்வாரிய அலுவலகத்தை தொடர்பு கொள்ள முடியாததால் ஆத்திரமடைந்த மக்கள் திருவொற்றியூர் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அங்கிருந்த மின்வாரிய ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். போதிய ஊழியர்கள் இல்லாததால் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடையை சரி செய்ய முடிவதில்லை என்று மின்வாரிய ஊழியர்கள் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த சட்டமன்ற உறுப்பினர் உரிய நடவடிக்கை எடுக்க மின்வாரிய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். டெய்லியுமே ஒரு 10 டேஸாவே கரண்ட் இதே மாதிரி தான் டெய்லியும் போயிட்டு வருது. 1 hour ஆஃப் பண்றது, 2 மணிக்கு ஆஃப் பண்றது, 3 மணிக்கு ஆஃப் பண்றது, தொடர்ந்து இதே தான் ஆஃப் பண்ணிட்டே இருக்காங்களே. நைட்ல தூங்க முடியல எங்களால. நாங்க காலையில 10 o'clock ஒர்க் போயிட்டு நைட்டு 10 o'clock வீட்டுக்கு வரமே. நைட்டு ஃபுல்லா தூக்கமே இருக்கவே மாட்டுது இந்த கரண்டால. கால் பண்ணா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, நம்பரை பிளாக் பண்றாங்க. வெளியே வரவே மாட்டார், வீட்டுல தான் இருக்கிறாரு. வீட்டுல இருந்து ஒரு எம்எல்ஏக்கே மதிப்பு கொடுத்தா அவர் இன்னும் வெளியே வரல. அவங்களும் அவங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. நம்பர் கொடுங்க, அந்த ஏஐ நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்களே. ஆனா அவர் நம்பர் கொடுத்தாரா இல்லையான்றது எங்களுக்கு என்ன ஏதுன்னு தெரியலையே. இப்ப அவங்க நம்பர் கால் பண்ண எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்ப போலீஸும் போச்சு. அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் உள்ள கதவு லாக் பண்ணிட்டு தூங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எதுக்குன்னே இந்த மாதிரி நடக்குதுன்னே தெரியலையே.